ஈஸ்வர் காளிசாமி டைரக்ஷன்ல குடும்பஸ்தன் மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படத்தோட ஆரம்பத்துல ஹீரோ அவசரமா ஹீரோயினை இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்றாரு. கல்யாணம் முடிஞ்சதும் ரெண்டு குடும்பத்திலயும் ஒத்துக்கல. இருந்தாலும் ஹீரோ ஃபேமிலியோட சேர்ந்துதான் வாழ்றாங்க. அவங்க ஃபேமிலி அவ்வளோ வசதி இல்ல. ஒரே ஒரு அக்கா, அவங்களே ஒரு வசதியான இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அக்கா ஹஸ்பண்ட் எப்பவுமே அவங்க ஒய்ஃப் ஃபேமிலியை மட்டன் தட்டுறது தான் வேலை. ஹீரோவோட அக்காவையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஹீரோயின் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத போறேன்னு லேப்டாப் கேட்குறாங்க. சரி வாங்கி கொடுத்தா போச்சுன்னு ஹீரோ சொல்றாங்க. அப்புறம் அம்மா வந்து ஆன்மீக சுற்றுலா போறேன்னு சொல்லி பணம் கேட்குறாங்க. அதுக்கு ஒரு 50,000 தரேன்னு சொல்றாரு. இதுக்கு இடையில அவங்க அப்பா பூர்வீக வீடான இந்த வீடு இடிஞ்சு விழற மாதிரி இருக்கு, ரெனோவேட் பண்ணணும் சொல்றாரு. அதுக்கும் ஹீரோ சரின்னு சொல்றாரு. இந்த சுச்சுவேஷன்ல ஆபீஸ்ல ஒரு பிரச்சனையோட தன்மானத்தை பாதிக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வருது. ஹீரோ பிரச்சனைய பெருசாக்கிட்டு அதனால ஹீரோக்கு வேலையும் போயிடுச்சு. இந்த வேலை போன விஷயத்த வீட்டுல யார்கிட்டயும் சொல்ல மாட்டாரு. மெயினா அக்கா ஹஸ்பண்டுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இந்த சுச்சுவேஷன்ல வேலை இல்லாம எப்படி சமாளிக்கிறாருன்னு தான் இந்த ஸ்டோரி. இந்த மூவில ஒரே டிராபேக் என்னன்னா, ஹீரோ எப்படி சர்வைவ் ஆகுறாருன்னு மூட் செட் பண்ணிட்டு, பட் ஆனா அவங்க எப்படி காட்டினாங்கன்னா எப்படி வேணாலும் வாழலாம் அந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. மூவி கொஞ்சம் லாகியா அண்ட் லென்த்தியா இருந்துச்சு. ஓவராலா ஒரு நல்ல ஃபேமிலி மூவி.